வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நாள். அந்த சூப்பரான நாளில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்டை பற்றி நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபேண்ட் கார் சீட். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து Chicco. அண்ட் Chicco இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணல, இது நம்ம தான் வாங்கியிருக்கோம் நம்மளோட பேபிக்காக. அண்ட் யூஎஸில் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம பேபியை இந்த மாதிரி இன்ஃபேண்ட் கார் சீட் இல்லாமல் எடுத்துகிட்டு போகவே விடவே மாட்டாங்க. அது நம்ம என்றைக்கு வாங்குறோமோ அது வரைக்கும் பேபி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாகணும், நம்மளும் சேர்ந்து தான் அஃப்கோர்ஸ். ஸோ இப்போ இந்த கார் சீட் இது வந்து ஏன் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில் அண்ட் நிறைய கண்ட்ரீஸில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஎஸில் ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோம், கூட வந்து யாராவது வருவாங்க, நம்ம அப்படியே காரில் தூக்கிட்டு உட்கார வச்சுட்டு வந்துடுவோம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வர்றதே பார்த்தோன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ்ன்னு தான் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய கார் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும்போது நம்மளோட கண்ட்ரோல் மாரி நம்ம ஒருவேளை நம்ம ஊர்லேயே சீட் பெல்ட் போட்டு உட்காந்துலன்னா கூட கையில் வந்து பேபி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் எல்லாம் வந்து வச்சு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டடான ரியர் ஃபேஸிங் இன்ஃபேண்ட் சீட் வந்து எல்லா கார்லேயும் வந்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 3 to 4 வீக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் செட் பண்ணிடலாம், உங்களோட டியூ டேட்டுக்கு முன்னாடி. ஸோ நம்ம இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கிறத பார்த்தோன்னா Chicco Bravo 3-in-1 குயிக் ஃபோல்ட் ட்ரியோ ட்ராவல் சிஸ்டம். ரொம்ப பெருசாக இருக்குல்ல பேர். ஸோ இதுதான் வந்துட்டு இதிலே வந்து ஸ்ட்ராலர் அட்டாச்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்ஃபேண்ட் சீட் ரியர் ஃபேஸிங் அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் டாட்லருக்கு பார்த்தோன்னா ஃபார்வர்ட் ஃபேஸிங்கும் இருக்குது இதிலே. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம இந்த Chicco இன்ஃபேண்ட் கார் சீட்டை தான் வந்துட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட அதை தான் நம்ம இன்றைக்கி காட்ட போகிறோம் வீடியோவில். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரில எனக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் அட்டடப்பா தானே. ஓகே, நான் ஃபஸ்ட்டு தேடிட்டு இருக்கிறது பார்த்தா மேனுவல் அதிகமாக அடியில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், இது வந்து வீல்ஸ் ஸ்ட்ராலருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நான் அப்படி நவுந்து வந்துட்டேன். வெயிட் பார்த்து தான் எடுக்கணும். இது ஒரு பேக்கோடு இருக்கு பாருங்க, இந்த பேக்கோடு அப்படியே எடுத்துருவோம். ஒன்று நேரத்துக்கு கீழே வச்சுருவோம். டைட்டாக இருக்கும். எது முதல்ல எடுக்கணும்னு தெரியல. யா, நான் டேக் இட். 3 கவரில் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல பேக்கிங், சூப்பரான பேக்கிங்க. வந்து கூட ஓகே. கால் வைக்கிறேன். இதுவும் பக்கத்தில் வராது. வந்து கூட இப்போ எடுக்க போகிறேன். அதை மூஞ்சி இஞ்சிட்டு வந்துருக்குறேன். இட்ஸ் pretty heavy. ஒரே பீஸா? அது ஒரே பீஸ். இதுவாக இருக்கும் அந்த பேபி சீட்டா இல்லை ஸ்ட்ராலராக தெரியல. ஒரு மாண்ட ஒரே பீஸ் வந்து தெரியல. ஒரே பீஸ் தானே அது? யா, தட்ஸ் தி இன்ஃபேண்ட் சீட். பாத்துறாஸ்னா இதுக்கப்புறம் இந்த மேலே போட்டு மூடுறதுக்கு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. மேனுவல் எங்கே வச்சுக்கிறேன்? யா, மேனுவல் காணும். அது ஒரு கதவு. Daddy, can I cut this away? Wait. I don't think you need to cut it. You just remove it like this. Okay. 2 pins இருக்கா? இதுக்குள்ள 2 பின் இருக்கு. இந்த பின்னா 2 பின் ஹப் கேப் இருக்கா? அது ஒரு யா
ரெண்டு ஹப் கேப் இருக்கு. மூணுமே இருக்குதா? வாஷர் எல்லாமே. வாஷர் இருக்கு, பின்ஸ் இருக்கு. Right here. அந்த child tray எங்க இருக்கு? இதோ இருக்கா? child tray. Okay, so they all set. Now press down on the seat to make sure the frame is locked. 1A first. When opening the contact with the child. If you have hardwood floors or linoleum, you may want to perform this step on carpeting or lay down some protection for your floors. Carpet in the putulama na? Huh? Yeah. We can't bring the carpet. You cannot? ஃபஸ்ட்டு நம்ம ஓகே இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணதில் எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோன்னா நம்மளோட இன்ஃபேண்ட் கார் சீட். ஸோ கார் சீட்டை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இன்றைக்கி காரில் போட போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம ஏன் ஒரு டுட்டோரியல் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஸோ அதை நான் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறேன்னு தெரில, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸோ இது பார்த்தோன்னா நான் எந்த இடத்துல வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் போடுறேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் வாங்க. ஏன்னா Chicco வந்து நிறைய பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி இன்ஸ்டாலேஷன் அண்ட் ரொம்ப சேஃப்டியும் கூடன்னு சொல்லிட்டு நிறைய குட் ரிவ்யூஸ் பார்த்தேன். அண்ட் Chicco மட்டும் இல்லை, கிராக்கோ அப்புறம் வேறு என்ன ஒன்று இருக்குது, Chicco and கிராக்கோ ரெண்டு தான் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இட்ஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் இது வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம் இது. ஆனால் ஆர்டர் பண்ணி பக்காவாக பேக்கிங் வந்து கரெக்டாக அவங்க சொன்ன டைமில் டெலிவர் பண்ணிட்டாங்க அழகாக கொண்டு வந்து. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இந்த யூசர் கைடு இருக்குது. இந்த கைடை வேணும்னா பார்த்து எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குன்றது சுற்றி காமிச்சிடுறேன். அப்படியே ஒரு சில மணி நேரங்கள் போராட்டத்திற்கு அப்புறம் நம்ம வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கீழே காமிங்களேன். ஸோ இந்த ஹேண்டில் இருக்குல்ல, இந்த ஹேண்டில் வச்சு தான் நம்ம தூக்கிட்டு போக போகிறோம். ஸோ இது வந்து சைடில் இருக்குது, ரிலீஸ் ஹேண்டில் சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே ரெண்டு இருக்குது. இந்த சைடில் ஒன்று, அந்த சைடில் ஒன்று. நம்ம ரெண்டையும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணாதான் இது வந்து மேலே வரும், இப்படி தூக்கிட்டு போகிறதுக்கு. ஆனால்க்கா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பின்னாடியே வந்து ஒரு ரிலீஸ் பட்டன் வச்சுருக்காங்க, ஒரு ஹேண்டில் மாதிரி. ஸோ அந்த ஹேண்டில் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கிட வேண்டியதான் இதை. ஹை ராக்கபாய் பேபி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட கார் சீட்டோட பேஸ். இந்த பேஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு காரில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்தோன்னா பேபியை உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து காரில் கொண்டு வந்து வச்சுடுவோம். அகெயின் எடுக்க வைக்க அதுக்காக சீட் இல்லை. ஸோ பேஸை தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னடா நான் இன்னும் ஜாக்கெட் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா, இன்னும் ஆக்சுவலாக குளிர் போல். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி வெயில் வந்து 2 மாதம் தான் இருக்கும். ஆனால் செம்ம வெயிலாக இருக்கும். ஆக்சுவலி சொல்லப்போனால் அதாவது ஸ்டவ் மேலே கடாயில் நிற்கிற மாதிரி ஒரு வெயில் ஃபீலிங் இருக்கும். அது ஏன்னா நம்ம பூமி வந்து சூரியன் பக்கத்தில் பொசிஷன் ஆகி இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும். ஸோ வெயில் வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும் யூஎஸில். எனிவேஸ் பேஸ் வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். அண்ட் எல்லா கார்ஸ்லேயுமே இப்போ வர எல்லா கார்ஸ்லையுமே பார்த்தா இந்த லேச்சிங் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் லேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு காரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் எல்லா கார்ஸ்லையுமே கண்டிப்பாக இது அவைலபிளாக இந்த மாதிரி சைல்ட் சீட் சிம்பிள் போட்டு இந்த இடத்துல லேச்சிங் சிஸ்டம் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்து இருக்கும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சீட் பெல்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த Chicco பெல்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த மாதிரி 2 இருக்கும் சைடில், இந்த பேஸோட சைடில். அண்ட் நீங்கள் இந்த ரெட் கலரில் இருக்கிற பட்டன் அப்படி புஷ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஒரு மெக்கானிசம் ஒர்க் ஆகுது பாருங்கள். இதை வந்து நம்ம இங்கே லேட்ச் பண்ண போகிறோம். பட் லேட்ச் பண்ணிட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லூஸாக இருக்குல்ல, இது இவ்வளோ லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இதை டைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தோன்னா டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி
இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பேலன்சிங்க்கு 2 ஸ்பிரிட் லெவல் கொடுத்துருக்காங்க. இதோட பபுள்ஸ் பார்த்தோன்னா நடுவில் இருக்கணும், கரெக்டாக அந்த சென்டரில். ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த சீட் பெல்ட்டை லைட்டாக பேஸை வந்துட்டு லைட்டாக அப்படி மேலே அப்படி தூக்கி ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணனா இந்த பேஸுக்கு அடியில் ஒரு கீழே வந்து ஒரு பிளாக் மாதிரி ஒன்று இறங்கும். ஸோ அந்த பிளாக் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு இந்த ஸ்பிரிட் லெவல்ஸை கரெக்டான அந்த பொசிஷனிங்கில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு இது வந்து கரெக்டான ஹாரிசான்டல் சர்ஃபேஸில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். உங்கள் ஃபோர்ஸோடு சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே, now I'm going to shake it. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒருவேளை நவுந்துச்சுனாலும் 1 inch அளவுக்கு நவுறலாம் அப்படின்னு போட்டிருக்கு. பட் நான் இப்போ ஆட்டி பார்க்குறேன், ஆடலைன்னா இது கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இதை அப்படியே சுருட்டி இதுக்குள்ளே இப்படி வைக்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஒருவேளை உங்களுக்கு லேச்சிங் சிஸ்டம் உங்கள் காரில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த சீட் பெல்ட் இருக்குல்ல, இந்த சீட் பெல்ட்டை எடுத்து இதுக்கு அடியில் இது இருக்குல்ல, கொஞ்சம் கிட்ட காமிங்களா. ஸோ இங்கே இதுக்கு அடியில் விட்டு ஓகே, அண்ட் அகெயின் இது அடியில் விட்டு இந்த இடத்துல போட்டுட்டு இதை நன்றாக டைட் செய்து விட வேண்டும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நம்ம ரெண்டையுமே இப்போ செக்யூர் பண்ணிட்டோம், லேச்சிங்கும் பண்ணிட்டோம், இப்போ சீட் பெல்ட்டும் பண்ணிட்டோம். என்ன நாங்கள் பண்ணலாம், ரெண்டுமே இருக்கட்டும்ல. ஸோ ஃபார் சேஃப்டி சைடுக்கு நாங்கள் டபுள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போது அவ்வளோதான் நம்மளோட சீட் இன்ஸ்டாலேஷன், ஐ மீன் பேஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சுது. ஸோ ஒரு தடவை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணும்போது இந்த சீட்டிங், இந்த பேஸோட பொசிஷனிங்கும், அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிட் லெவலோட பபுள்ஸ் கரெக்டாக 0 வந்து அங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஒரு தடவையும். இப்போது இதில் நான் சீட்டை வைக்க போகிறேன். இப்போ வச்ச உடனே கிளச் சவுண்ட் ஒன்று கேட்கணும். ஸோ கிளச் சவுண்ட் கேட்டுச்சா? அண்ட் தென் இது பார்த்தோன்னா எப்போவுமே பின்னாடி போயிடும், இல்லைனா பேபிக்கு வந்து அது எங்கேயாவது இடிச்சிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம இப்படி பின்னாடி போட்டுருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் புஷ்ஷிங், இப்படி வச்சு கிளச் பண்ணுறது, அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே பேபியை உட்கார வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஹார்னஸிங் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஒரு வழியாக கார் சீட் இன்ஸ்டால் பண்ணுறது. நாங்கள் ஸ்ட்ராலரில் இன்ஸ்டால் பண்ணலை, ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஒர்க். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் டு த எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களுக்கு திரும்ப மீட் பண்ணுறேன். Until then, bye and take care.